பாதுகாக்கப்பட்ட ஒரு மண்டலத்தை அவர்கள் நாசம் செய்து வெறும் 1247 ஹெக்டேராக குறைத்து போய்விட்டார். எப்படி சர்வதேச அளவில் பாதுகாக்கப்பட்ட ஒரு மண்டலத்திற்கு அனுமதிக்கலாம்? ஆரம்ப கட்டத்திலே அதை தூர்வாரி தூக்கி போட்டிருக்கலாம் அல்லவா? அப்படி பிரிகேட்டோடு சபரீசன் அவர்கள் அதில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் என்கின்றதற்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. நேயர்களே, பள்ளிக்கரணையை பற்றி நாம் கொஞ்சம் தெரியணும். சென்னையினுடைய தென்பகுதியில் ஒரு காப்பு காடு, மாஸ் அல்லது வெட்லேண்ட், இது ஒரு ஸ்பாஞ்சஸ் வடிவிலான தண்ணீரை உறிஞ்சி தன்னகத்தை வைத்து கொள்ளக்கூடிய இந்த காப்பு காடு உலக அரங்கில் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு காடு. இப்போ ஏராளமான வீடுகளுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. பள்ளிக்கரணையில் கட்டப்பட்ட வீடுகள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 1,00,000 குடியிருப்புகளுக்கு எங்கே செல்வது? உயர்ந்த மாட மாளிகை, ஐடி செக்டார், வீடுகள் எல்லாம் வந்த பிறகும் கூட இந்த தவறுகள் எங்கிருந்து நடந்தது? பள்ளிக்கரணை மாஸ்லேண்ட், வெட்லேண்டினுடைய பின்னணி தகவல்களை நாம் பார்க்கிறோம். இது பாதுகாப்பு மண்டலத்தில் உரித்தான ஒரு சிறப்பு மிக்கது. சென்னையில் தென் சென்னை, இதை ஒட்டி இருக்கக்கூடிய ஏராளமான வேளாச்சேரி, இந்த பகுதிகள் அனைத்துமே தங்களுடைய நீரை இன்றைக்கு வடிப்பதற்கு இடமில்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் இது ஒரு மழை குளமாக மாறிப்போகிறது. சென்னை போன்ற நகரங்கள் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெருமழை நாள் ஒன்றில் கிட்டத்தட்ட ஒரு 1000 மில்லிமீட்டர், 100 சென்டி 550 மில்லிமீட்டர் மழை பொழிவை ஒரே நாளில் பல மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை சில மணி நேரத்தில் 550 மில்லிமீட்டர் என்கின்ற அளவிற்கு நகரம் எங்கும் பயங்கர அழிவை சந்தித்தது. அதற்கு பிறகு மழை தொடர்ந்து சென்னை அழிவை சந்திக்கிறது. எத்தனையோ மழைநீர் வடிகால், வாய்க்கால்கள் எல்லாம் வைக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்றும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்ன காரணம்? இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இன்றைய பள்ளிக்கரணை காப்பு காடு, இது உலக அளவில் பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழலியல் மண்டலம் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நமக்கானது அல்ல, பறவைகளுக்கானது. இது மனிதர்களுக்கானதல்ல, விலங்குகளுக்கானது. இயற்கை சென்னைக்கு வழங்கிய ஏராளமான தண்ணீரை உள்வாங்கி இந்த வெட்லேண்ட், மாஸ் வெட்லேண்ட் ஒட்டுமொத்த சென்னை வாழும் மக்களுக்கு தண்ணீர் ஆதாரத்தையும் கொடுக்கின்றது, விவசாயிகளையும் கொடுக்கிறது. ஆனால் இங்கே எவ்வளவு நாசம் செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக இந்த காப்பு காடுகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு 15,000 ஹெக்டேராக இருந்தது. 15,000 ஹெக்டேர் இன்று எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்தால் கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக அரசியல்வாதிகள் வளர்ச்சி என்ற பெயரில் பாதுகாக்கப்பட்ட ஒரு மண்டலத்தை அவர்கள் நாசம் செய்து வெறும் 1247 ஹெக்டேராக குறைத்து போய்விட்டார்கள். 15,000 ஹெக்டேர் அளவில் இருந்த ஒரு பயங்கரமான காப்பு காடு, மாஸ் வெட்லேண்ட், இப்போது எவ்வளவு தண்ணீரை அது உள்வாங்கி எத்தனை அழகாக இருந்திருக்கும் சென்னை, எவ்வளவு வெப்பத்தை குறைத்திருக்கும். அதை எல்லாம் கட்டிடங்களாக, சாக்கடைகளாக, அந்த நீர் ஆதாரங்களை அனைத்தும் உறிந்து அந்த நீரிலே வாழக்கூடிய உரிமையாளர்களாக இருக்கிற பூச்சிக்கள், வெட்டுக்கிளிகள், பாம்புகள், அது மட்டும் இல்லாமல் ஏராளமான மீன் வகைகள், கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட, 50க்கும் மேற்பட்ட மீன் வகைகள், 600க்கும் மேற்பட்ட பறவைகள் ஒரு சரணாலயமாக இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த 50-60 ஆண்டுகளில் அது நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு நிறைய நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. 15,000 ஹெக்டேரை அதை குறைந்த அளவில்
1247 ஆக்கிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ராம்சார் இது 1980களில் ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சார் என்கின்ற இடத்தில் உலக அளவிலான ஒரு பெரிய மாநாடு உலக அளவில் போட்டாங்க. அந்த மாநாட்டில் இந்த ராம்சார் என்கிற இடம், த பிளேஸ் இஸ் லொக்கேட்டட் எக்ஸாக்ட்லி அங்கே இருந்தனால அது ராம்சார் காப்பு காடுகள். உலகத்தில் இப்படிப்பட்ட காடுகளை எல்லாம் பாதுகாப்பதற்காக, கார்பன் எமிஷன் இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு உலகம் முழுவதும் அங்கே கட்டிடங்களெல்லாம் கட்டக்கூடாது. அப்படிப்பட்ட ராம்சார் பாதுகாப்பு மண்டலம் ஈரானில் ஆரம்பித்ததால் இது ராம்சார் அங்கீகாரம் பெற்றது. அந்த காப்பு காடுகளை எல்லாம் பாதுகாத்து நீராதாரங்களை உள்ளே வைத்து, இங்கே பாருங்கள், இந்த ராம்சாரில் 20 ராம்சார் தமிழ்நாட்டிலே இது போன்று இருக்கிறது. அவற்றில் ஒன்றுதான் பள்ளிக்கரணை. 165க்கு மேற்பட்ட அரிய வகை உயிரினங்கள் இங்கே பல்கி பெருகி வாழ்கிறார்கள். 163லிருந்து 65 இது ஒரு அரிய வகை. இதையெல்லாம் அவர்கள் அழித்து விட்டார்கள். மீன்களை 50 வகையான மீன்கள், குருவிகள் எல்லாவற்றையும் அழித்து நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சர்வதேச அளவில் இந்த ராம்சார் மண்டலம் பாதுகாக்கப்பட்ட இந்த சதுப்பு காப்பு காடுகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தற்போது அரசியல் சூழ்நிலைகளை நாம் பார்ப்போம். அரசியல்வாதிகள் எந்த அரசியல் கட்சி இதிலே மோதிக்கொள்கிறது? திராவிட முன்னேற்ற கழகமும் இப்போது தாவேகா தமிழக வெற்றி கழகமும் அரசியல் பரப்புரைகளை யாரால் எது ஆனது? உண்மையிலேயே கடந்த 2022ஆம் ஆண்டுதான் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ராம்சார் அங்கீகாரம் கிடைத்தவுடன் என்ன நடந்தது? ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கையாண்டது என்ற கேள்விக்கு விடை தெரிகிறது. தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும். 2022ஆம் ஆண்டு ராம்சார் அங்கீகாரம் பெற்ற பின்பு ஏப்ரல் மாதம், ஜூலை மாதத்தில் ஒரு பெரிய கம்பெனி பிரிகேட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த இடத்தில் தாங்கள் 1250 மகா பெரிய பில்டிங்கள், வீடுகளை கட்டுவதற்கு, குடியிருப்புகளை கட்டுவதற்கு அனுமதி கோருகிறார்கள். 22இல் சர்வதேசத்தின் ராம்சார் அங்கீகாரம், 24 அந்த காலகட்டத்தில் அதே காலகட்டத்தில் ஜூலை மாதம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுதுதான் உடனடியாக அன்று ஆட்சியில் இருந்தது யார் என்று கேட்கப்படுகிறது. திமுக அரசாங்கம்தான் ஆட்சியில் இருக்கிறது. அப்போ உலக அளவிலே பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்தை பிரிகேட்ஸ் என்கின்ற ஒரு நிறுவனம் 1200க்கு மேற்பட்ட குடிமக்களை, அதாவது மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்களை கட்டுவதற்கு எப்படி சர்வதேச அளவில் பாதுகாக்கப்பட்ட ஒரு மண்டலத்திற்கு அனுமதிக்கலாம்? ஆரம்ப கட்டத்திலே அதை தூர்வாரி தூக்கி போட்டிருக்கலாம் அல்லவா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. 2000 கோடி ரூபாய் அளவிற்கான பண முதலீட்டை இங்கே செய்வதற்கு அந்த நிறுவனம் தயாராக இருக்கிறது. அதற்குள் பினாமிகள் யார், உள்ளே பார்ட்னர்கள் யார், அரசியல் தலைமை யார் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் பெரிய கம்பெனி, அது பெங்களூரை தலைமையகமாக கொண்ட கம்பெனி தான். ஸ்டேட் அசஸ்மெண்ட் கிளியரன்ஸ் பாடி அப்படின்னு ஒன்று இருக்குது. மாநிலங்களுக்கான ஒரு இடத்திற்கு கூடி இவ்வளோ பெரிய இருக்கும்போது ஸ்டேட் அசஸ்மெண்ட் என்விரான்மெண்ட் பாடி இதை பற்றி எந்த ஒரு முக்கியத்துவமும் செய்யவில்லை. நல்லா கவனிங்க. ஸ்டேட் அசஸ்மெண்ட் என்விரான்மெண்ட் பாடி, ஸ்டேட் பாடி இவ்வளவு பெரிய இடத்தை எப்படி ஒரு நிறுவனத்திற்கு அனுமதி அளித்தார்கள்? அவர்கள் அதிலே எப்படி கட்ட உள்ளே நுழைகிறார்கள்? காலை வைக்க உள்ள அனுமதி இல்லை என்பதை பார்க்கின்ற போது கடந்த ஆட்சியாளர்களுடைய பினாமிகள், அரச பதவியில் இருப்பவர்கள் அனைவரும் பிரிகேட்ஸுங்கிற வடிவத்தில் வந்தார்களா? அவர்களுக்கும் இவர்களுக்குமான ஷேர் 50%, 40, 30? தமிழ்நாட்டில் அன்று கோலாட்சி கொண்டிருந்த அன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய மருமகன், அவர் இங்கே ஒரு மிகப்பெரிய நிறுவன தலைவராக இருந்தார். ஜி ஸ்கொயர் என்கின்ற ஒரு நிறுவனத்தை சபரீசன் அவர்கள் நிர்வாகம் செய்தபோது தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகள் எல்லாம் அந்த ஜி ஸ்கொயர் கீழ் வந்ததாக ஒரு சொல்லப்பட்டது. பல நிறுவனங்கள் இப்பொழுது சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கும்
G2 கைகளிலே வந்தது. அப்படி பிரிகேட்டோடு சபரீசன் அவர்கள் அதில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் என்கின்றதற்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் அசஸ்மெண்ட் என்விரான்மெண்ட் பாடியை மௌனிக்க செய்தது எது? உலக அளவில் பாதுகாக்கப்பட்டு 165 உயிர் வாழக்கூடிய பல்நோக்கு உயிர்கள் வாழுகிற ஒரு பாதுகாப்பு மண்டலத்தில் 1250 பேர் பிளாட்ஸ் கிட்டுறதுக்கு 1250 ஃபிளாட்ஸ், பல பெரிய பயங்கரமான மல்டி ஸ்டோரேஜ் எந்த அளவிற்கு பாதிக்கப்படும்? இதை கண்டுகொள்ளாமல் போனதுக்கு அதிகாரம் எப்படி கொடுக்கப்பட்டது? ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது. இந்த நிலையில் 2025 மாஸ்லேண்ட் மாற்றிவிடலாம் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் பின்னணி என்ன? இதை வேற ஒரு டைவர்ட் பண்ண போகிறாங்களா? இது உண்மையிலே இதற்கான பின்னணியில் அறப்போர் இயக்கம் உள்ளே வருகிறது. அவர்கள் நீதிமன்றத்தை அணுகிறார்கள். சென்ட்ரல் கிரீனரி ட்ரிபியூனல் என்ற ஒரு மிகப்பெரிய சென்ட்ரல் கிரீனரி ட்ரிபியூனல் பாடி ஜஸ்டிஸ் சத்யநாராயணன், அது மட்டும் இல்லாமல் வெங்கடராகவன் சிஎம்டியை வழிகாட்டுதல் வழங்க நிலைமை பெரும் சிக்கலானது. அதுவும் திமுக கவர்மெண்ட்ல தான் நடக்குது. 2024 சிஎம்டிஏனுடைய நோட்டிஃபிகேஷன் எப்படி சிஎம்டிஏ இதற்கு அனுமதி கொடுத்து ஆரம்பத்தில் இதெல்லாம் தூக்கி விடணுமா? தமிழ்நாடு ஸ்டேட் அசஸ்மெண்ட் என்விரான்மெண்டல் பாடி சிஎம்டிஏ இவர்களெல்லாம் எப்படி இதற்கு அனுமதி கொடுத்தார்கள் அல்லது மூலப்பொருளாக ஆக்கினார்கள்? இது இந்த ராம்சர் காடுகளாக இல்லை, சர்வதேச பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி இந்த பிரிகேடுங்கிற ஒரு தனியாருக்கு இவர்கள் ஃப்ளெக்சிபிளாக போனாங்கிறது அறப்போர் இயக்கத்தினுடைய ஒரு பெரிய அளவிலான போராட்டம் தான் இதை இப்போது வெளியே கொண்டு வந்திருக்கிறது. இதனால் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிற ஏராளமான பேர் சாமானியர்கள் தங்களுடைய வாழ்நாள் முதலீட்டுகளை எல்லாம் அங்கே கொண்டு வீடுகளை கட்ட பல வருஷங்களாக அது இப்பொழுது என்ன ஆகிறதுன்னு தெரியவில்லை. ஆனால் உண்மையிலேயே இந்த இடங்கள் இருந்திருந்தால் சென்னைக்கு இந்த அளவுக்கு அழிவு வராது. அதை முழுமையாக ஒரு உள்ளே யாருமே என்ட்ரு பண்ணக்கூடிய அளவுக்கு வேலிகளை அமைத்து அதற்கு என்ன கொடுக்கலான்னா, இந்த ராம்சார் காடுகளில் காப்பு காடுகளில் சிறு சிறு விவசாயம் செய்யலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நல்ல அழகான இடமாக்கி அதில் ஒரு சிறு கீரை வகைகள், பயர் வகைகள் அல்லது ஸ்டோரேஜுகள் அப்படி செய்யலாம். இப்போ காடுகளாக இருக்கும், விவசாயங்களும் நடக்கும். 15,000 ஹெக்டரில் பிரமாதமாக இருக்கும். சூழலியல் பாதிக்கப்படும். சென்னை நகரங்களில் நிலத்தடி நீர் வற்றாது. அதில் பெரிய பாண்டு குட்டைகளை உருவாக்கலாம். மக்களுக்கு அது ஒரு சுகாதாரம் தரக்கூடிய சுற்றுலா தலமாக மாற்றலாம். எல்லாவற்றையும் நாசம் செய்து 100 மாடி 50 மாடின்னு கட்டி அமெரிக்காவுக்கும் யூரோப்பிய யூனியன்களுக்கும் கூலி வேலை பார்க்கக்கூடிய சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனியை கொண்டு வந்து அது இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு மாறி போகலாம். ஆனால் நம்முடைய காடுகளோ இந்த நிலங்களோ ஒருபோதும் மாறாது. 1900களில் இன்றைக்கி 2025களில் ஐடி ப்ரொஃபஷன் இருக்கும். இன்னொரு 50 வருஷம் கழித்தால் ஐடிக்கு வேலை இருக்காது. அன்றைக்கு காடுகள் தேவை இருக்கும், அன்றைக்கு நிலங்கள் தேவை இருக்கும், அன்றைக்கு வாட்டர் பொல்யூஷனை பாதுகாப்பதற்கு இந்த மாதிரி 15,000 ஹெக்டேர் தேவை. அன்றைக்கு எங்கே போய் நிலத்தை வாங்குறது? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்தது பெரும் குற்றம், சாதாரண குற்றம் அல்ல. அவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்றால், திமுக மட்டுமல்ல, கடந்த ஆட்சிகள் அனைவரையும் தான் சொல்கிறேன், இதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள், அடுத்த முறை நாம் தான் வருவோம் என்கின்ற ஒரு நப்பாசையில் இப்போது சிக்கப்பட்டு கொண்டார்கள். அது அறப்போர் இயக்கத்தினுடைய பணி ஆழமானது, உண்மையானது, அதில் மாற்று கருத்தே இல்லை. 1 கிலோமீட்டருக்குள்ள வீடு கட்டக்கூடாது என்று அதற்குள்ள ஆணை இருந்தாலும் அதையெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் மறைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இந்த இடத்தில் 1 கிலோமீட்டருக்குள் பலர் வீடுகளை கட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே போனது போகட்டு 14,000 ஹெக்டேருக்கு அப்புறம் கையில் இருக்கக்கூடிய இந்த 1247 இதை கூட நம்மளால் பாதுகாக்க முடியவில்லை என்றால் இன்னும் அரசாங்கம் 1 கிலோமீட்டருக்குள் எந்த கட்டடங்களும் வரக்கூடாது என்பதை மறைத்திருப்பதால் இதற்கு அரசபாடிகள் அப்ரூவலும் கொடுத்திருக்கிறார்கள், லோனையும் வாங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு நேஷனல் வங்கி இந்த ஸ்டேட் அசஸ்மெண்ட் பாடியினுடைய அப்ரூவல் எல்லாம் பார்த்து கொண்டு தான் அவர்கள் லோன் கொடுப்பார்கள். இப்போ மக்கள் வயிற்றையும் வாயிலையும் அடித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய தவறுன்னு பாருங்கள். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு 2000 ஏக்கர்
2000 கோடிக்கான ஒரு முதலீட்டை இங்கே கொண்டு வர அவர்கள் முனைவார்கள் என்பது இன்னைக்கு ரொம்ப ஒரு கவலைக்குரிய செய்தியாகத்தான். இப்போ கிட்டத்தட்ட இதை பற்றி நம்ம பேசுகிறதா இன்னும் பேசலாம். எளிய பின்னணி கொண்ட மக்கள், நடுத்தர மக்கள் 1,00,000 கோடி ரூபாய்க்கு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் ரூபி இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. இதை உண்மையிலேயே ஒரு அரசாங்கம் நீண்டகால நன்மையை பெற வேண்டும் என்றால் அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கணும். அவர்களை அரசாங்கம் நீண்டகால கடனுக்கு வெளியேற்ற வேண்டும். இந்த காடுகள் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு வேளாச்சேரி, மடிப்பாக்கம், தாம்பரம், பள்ளிக்கரணை சொல்லிக்கொண்டே போகலாம். அங்கே நீங்கள் இந்த மாதிரியாக கூலிக்கு வேலை செய்கிறது. நீங்கள் நாட்டுடைய பொருளாதாரம் மிக மோசம். உங்களுக்கெல்லாம் தெரியாது. நம்ம மேனுஃபேக்சரிங்கில் அவ்வளோ கீழே இருக்கோம். இன்றைக்கி சவுதி போன்ற நாடுகள், அரபு நாடுகளில் ஏற்படுகிற போரின் பெரும் தாக்கம். இந்த சூழலியல் மாறுபட்டு விட்டால், சூழலியல் நமக்கு இயற்கை தன்னை தருகிற இறைவன் தந்த ஒரு அருள். இந்த காப்பு காடுகளால் இது மட்டும் இல்லை தோழர்களே, ஏராளமான கிருமிகள், சூழலியல் மண்டலத்தில் ஏற்படுகிற ஃபென்சோபினான் போன்ற கழிவுகள், அதே மாதிரி கார்பன் எமிஷன், அதனுடைய கழிவுகளை எல்லாம் மக்கள் வாழுகிற சுற்றுப்புறங்களில், சென்னைன்னால் சென்னை மட்டுமல்ல, செங்கல்பட்டிலிருந்து வருவதையும் உறிஞ்சக்கூடிய பெரும் வல்லமை கொண்டது தான் இது. இன்றைக்கு பரந்தூரை திமுக அரசு தாரை வாய்த்து கொடுக்க பார்த்தது. எவனோ ஃப்ளைட்டில் போகிறதுக்கு நீராதாரங்களை அளிப்பது நியாயமில்லை. ஏற்கனவே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எங்கேயோ மக்கள் வாழாத காடுகளிலும் மலைகளிலும் கொண்டு அதை போடுவதை விட்டுவிட்டு விவசாய நிலங்களை அழிப்பதற்கு திமுக அரசு முனைந்தது. பரந்தூரில் இன்றைக்கி நிலைமை மாறி இருக்கிறது. தாவேக்கா வந்தனால அதை அவர்கள் கைவிடப் போவதாக நல்ல செய்தி தான். அது இருக்கிற விமானங்கள் போதுமானது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நாட்டின் வளர்ச்சி என்ற பெயரில் மக்களின் வளர்ச்சியும் மக்களுக்கு நோயை கொடுக்கக்கூடிய இந்த விவகாரங்களில் இது ஒரு கூட்டு களவாணி திருட்டுத்தான். அரிக்காப்பட்டிங்கிற ஊரில் அதே போன்று தான் மதுரையில் மக்களுடைய வாழ்வியலை சிக்கப்பட்டு கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதிலும் பல மோசடிகளை செய்து கடைசியில் பாதிப்பு வெளியே வந்த பிறகு திமுக எங்களுக்கு தெரியாதுன்னு பல்ட்டி அடித்தாங்க. காரணம் என்னவென்றால், ரொம்ப மனசு வருத்தத்தோடு சொல்கிறேன், இந்த கடந்த ஆட்சியில் இருந்த பெரும் முதலாளிகளும் அமைச்சர்களும் மாஃபியாக்களும் ரவுடிகளும் பணத்தை அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு மலைகளை குடைத்தார்கள், காடுகளை அழித்தார்கள். இதில் திமுகவை எதிர்த்து நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு நல்ல சான்ஸ் தான் இந்த முறை மாறியது. மிகுந்த வருத்தம் தருகிறது. ஏனென்றால் இப்படிப்பட்ட பொருளை காவு கொள்வதற்கு அனுமதி இல்லை. நமக்கு இறைவன் அந்த அனுமதியை கொடுக்கவில்லை. நீங்கள் இதிலிருந்து கொள்ளையடித்து கொண்டு சென்று விடுவீர்கள். ஆனால் இந்த சமூகமும் இந்த மக்களும் அழிந்து போவார்கள். ஆகவே இதன் மூலமாக இனி அறப்போர் இயக்கம், அரசாங்கங்கள், நீதிமன்றங்கள் சரியான ஒரு வழிகாட்டுதலை சொல்லி சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்ற இந்த ராம்சர் இடங்களுக்கே இந்த கெதி என்றால், எந்த அங்கீகாரம் தெரியாத அரச நிலங்கள் என்னானது? எப்படியெல்லாம் இவர்கள் பட்டாக்களை மாற்றியிருப்பார்கள்? எப்படியெல்லாம் கோயில் நிலங்களை கொள்ளையடித்திருப்பார்கள்? எப்படியெல்லாம் மக்களின் பொதுச்சொத்தை அப்படியே மாற்றி பத்திரம் போட்டு வித்திருப்பார்கள்? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு மோசடி நடந்திருக்கும். உலக அளவில் கண்காணிக்கப்பட்ட ஒரு பெரும் இடத்தையே யுனெஸ்கோ, ஐநா, இந்த மாதிரி ராம்சர் இதெல்லாம் அங்கீகாரம். அந்த இடத்தையே இந்த கடந்த முறை திமுக அரசு பிரிகேடுங்கிற ஒரு கம்பெனிக்கு அவர்கள் தாரை வாய்த்து கொடுப்பதற்கு முயன்றிருக்கிறார்கள். அதனால் 2000 கோடியை இன்வெஸ்ட்மெண்டால் எங்கேயோ ஒரு தூத்துக்குடி மாவட்டத்திலோ ராமநாதபுரம் மாவட்டத்திலோ வனக்காடுகளை எல்லாம் எப்படி அழித்திருப்பார்கள், எப்படி கொள்ளையடித்திருப்பார்கள். கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி, நெல்லை, அம்பாசமுத்திரம், தூத்துக்குடி எல்லா இடங்களிலும் மலைகள், பாடசாலைகள் எல்லா வழியாக கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது. இதனால் வரக்கூடிய சூழலியல் அபாயங்கள் என்ன? ரொம்ப கவலை தரும் செய்தியோடு இன்றைக்கு பள்ளிக்கரணை காப்பு காடுகள் மக்கள் ஏன் போராடுகிறார்கள்? 1,00,000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது, 1,00,000 கோடிகள் பணம் செலவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான தீர்வு என்ன? அடுத்து நாம் சந்திப்போம். நன்றி.